ஹாய், நேற்று வந்து என்னுடைய அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து டெஸ்டிங் வீடியோ. ஸோ டெஸ்ட்டில் வந்து நிறைய வீடியோஸ் எடுத்தேன். நான் இப்போ வெளியில் எங்கேயும் போகல. ஸோ வீட்லேயே சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ்லாம் நான் இதில் எடிட் பண்ணி நான் போடுறேன். ப்ளஸ் வந்து நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மாடியில் ஸோ ஒரு ட்ரைபாட் ஒன்று உண்டு. ஸோ கேமராமேன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற லைட் ஸ்டாண்ட் இது. அந்த ஸ்டாண்டில் இன்ஸ்டா360 மோனோகார்டு கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஹைட்டில் வச்சா எவ்வளோ கவர் பண்ணுறதுன்றதை பார்க்கறதுக்காக நான் இதில் போட்டிருக்கேன். வாங்க நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இந்த கேமரா டெஸ்டிங் வந்திருக்கும். கேமராவில் வந்து நிறையா ஷார்ட்ஸில் எடுத்து நான் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து இப்போ எவ்வளோ ஹைட்டில் வச்சு எவ்வளோ அளவு கவர் ஆகுதுன்றதை நான் பார்க்கறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய இந்த அம்பர்லா ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அம்பர்லா வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டோட இந்த Insta360 கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் கேமரா நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அம்பரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும். இது லைட்லாம் செட் பண்ணுறதுக்காக கேமராமேன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது தான் அது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா Insta360யோட மோனோபேடையும் அதுலேயும் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஹைட்டில் இருக்கிறதுலேயே ரொம்ப ஹைட்டாக இருக்க இது மாதிரி நான் இதில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எந்த அளவுக்கு கவர் பண்ணுது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை நான் மொபைலில் அந்த இதை பற்றி வீடியோ எடுத்தது. ஸோ இப்போ டேரெக்டாக வந்து Insta360 எக்ஸ்ப்ளோர்லேயே எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், குவாலிட்டி அண்ட் வாய்ஸும் வந்து நான் இதிலே எடுக்கிறேன். இப்போ நார்மலாக ஹைட்டில் மேலே வச்சு எடுத்தது ஒரு வியூ. ஸோ அந்த வியூவும் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இப்போ நான் பேசுகிற vlog, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பட் வந்து கையில் ஸ்டிக் வச்சுருக்கேன். பட் வந்து கேமரா வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய குவாலிட்டி இப்படி தான் இருக்கும். அண்டு வந்து வாய்ஸும் இந்த X4ல் எடுத்த வாய்ஸ் தான். இந்த வீடியோவும் நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். ஏற்கனவே எடுத்த சில வீடியோஸ் நான் மாடியில் நின்றுட்டு சில ட்ரோன் ஷாட் மாதிரிலாம் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த ஷாட்டையும் நான் அதில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நேற்று வந்து வீடியோ நம்ம Insta360 வீட்டுக்கு வந்ததுலேருந்து சில ஷார்ட்ஸ் எடுத்தது எல்லாமே போட்டிருக்கேன். நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்து எப்படிலாம் பண்ணணும் நிறைய வீடியோ ஷார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது அப்புறமா நான் ஒவ்வொன்றா எடுத்து நான் அந்த யூடியூப்பில் போடுறேன் அண்ட் இன்ஸ்டாகிராமில் போடுறேன், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒர்த்தபுளான ஒரு கேமரா Insta360. எல்லாருக்குமே வந்து சில ஷார்ட்ஸில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க பார்த்திங்கன்னா. அது மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பேக் சைடில் நிறைய ஷார்ட்ஸ் இருக்கும். அந்த ஷார்ட்ஸும் நம்ம இதில் கவர் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேசும்போது வேறு ஒரு ஷார்ட்ஸும் அங்கே கவர் ஆகிருக்கிறதுல ஸோ அந்த மூமெண்ட்டையும் நம்ம மிஸ் பண்ணாமல் 360 டிகிரிலையும் இது வந்து கவர் பண்ணுறதுனால நல்ல அற்புதமான ஒரு ஷார்ட்ஸாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஹைட் ஏற்ற முடியுமோ அந்தளவுக்கு ஹைட் ஏற்றியாச்சு. ஸோ இப்போ இதோட வியூஸ் வந்து நம்ம 360 டிகிரியில் எடுக்கிறதுனால நம்ம எடிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா எடிட் பண்ணி நம்ம எந்தெந்த இடம் காட்டணும் அதெல்லாமே நம்ம ஃப்ரேம் ஆஃப்டர் வந்து நம்ம டிசைட் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணி காட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதை காட்டுறேன். ஸோ இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா மெகா வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ மெகா வியூலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக காட்டும். தூரத்தில் இருக்கிறது எல்லாமே நல்லாவே இதுவாக காட்டும். வைட் ஆங்கிளில் நல்லா மெகா வைட் ஆங்கிளில் காட்டுது. ஸோ இந்த வியூ வந்து டைனி வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 360 டிகிரியில் இருக்கிறத அப்படியே வேர்ல்டு மாதிரி க்ரியேட் பண்ணி காட்டுற ஷாட் இது. ஸோ இதில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இப்போ இந்த இது பார்க்கும்போது அந்த ட்ரான்சிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்ம எடிட் பண்ண முடியும். ஸோ எடிட் பண்ணும்போது ஸோ அப்படியே ஒரு ட்ரோன் பறந்து வந்து வியூ காட்டினா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ இப்போ இந்த ட்ரான்சிஷனில் வியூ இப்போ காட்டுற வியூ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்பொழுதும் ஒரு கேமரா எடுக்கும்போது எந்த வியூவில் தெரியுமோ ஸோ அந்த மாதிரி வியூவில் தான் இது நார்மல் வியூவில் காட்டுறது. ஸோ ஃபஸ்ட்டு காட்டினது இதேமாரி ரொட்டேஷனில் காட்டினது வந்து பார்த்திங்கன்னா மெகா வைட் ஆங்கிள். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன வியூ வேணும் அப்படின்றத நம்ம ஆஃப்டர் வந்து டிசைட் பண்ணி எதை காட்டணும் அப்படின்றத காட்டலாம். ஸோ இப்போ கூட நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ என்ன ட்ராக் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் இப்போ ஒரு பறவை பறக்க அந்த பறவையை நம்ம ட்ராக் பண்ணி பாக்ஸ் அதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் இதை என்ன கொடுத்துருக்கிறதுனால நான் எப்படி மூவ்மெண்ட் ஆகிறனோ ஸோ அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஃபுல்லாகவே அந்த கேமரா என்னை ட்ராக் பண்ணி அந்த இடத்த காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா எந்த செக்ஷன் நமக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வேணுமோ ஸோ அதை செலக்ட் பண்ணி கூட நல்லா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டைம் லாப்ஸ் மாதிரி காட்டிட்டு எந்த இடத்த ஃபினிஷிங்கில் காட்டணும் அப்படின்றத எல்லாமே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறோம், அதுக்கப்புறமா டிசைட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த கேமராவோட ஸ்பெஷல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.